ஆண்டுடைய வார்த்தையை இந்த நாளிலே கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் மல்கிய 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிப்போம். பக்கம் 1106 1107 மல்கிய 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பைபிளை திறந்து வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் வருவீங்க. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆண்டவரே இந்த வசனத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறப்பா. இந்த 5வது செய்தியாக இந்த நாளிலும் நீர் அடியன் உள்ளத்திலே தந்ததை சொல்வதற்கு அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் வசனத்தை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பாக என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்ற தலைப்பிலே பேச, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த செய்தியிலிருந்து நம் பார்க்க நம்ம கர்த்தர் நம்மளோடு இடைப்படுத்த 1ஆம் தேதி கொடுத்த வார்த்தை, தொடர்ந்து நம்ம 2ஆம் தேதி கொடுத்த வார்த்தை, அதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்த 3வது வாரம், இன்று 4வது வாரம், 5 செய்திகளை திருந்த வாரம், இதுபோல 5வது செய்தியை கர்த்தர் தருகிறார். இன்று ஆண்டவர் என் உள்ளத்தில் எனக்கு கொடுத்தது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். சொல்லுங்க, என் நாமத்துக்கு பயந்திருக்க நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்ற வார்த்தையிலே ஆண்டவர் 3 குறிப்பை எனக்கு தந்த இந்த நாளில் கூட பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து சீக்கிரமாக வெயில் காலம், நான் எப்படியாவது 10 மணிக்கு முடிச்சு கர்த்தர் கிருபை செய்வாராக. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், பக்கம் 250. மைக்கில் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், பக்கம் 250. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொரிந்தியர் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. அதனால தான் நான் புதிய ஏற்பாடு பழைய சொல்லமா அதெல்லாம் அதுக்காக தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க, ஆனபடியால், இந்த வார்த்தை கவனிச்சிங்கன்னா, ஆனபடியால் நீங்கள் அவள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவதாக நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும். இந்த நாளிலே கூட என் நாமத்துக்கு பயந்திருக்க நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்று நாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, புறப்படுகிற நம்ம எதிலிருந்து புறப்படணுமா? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும். யார் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிய வேண்டும் சொல்கிறாருன்னா, அவர் சொல்லுகிற பாருங்க, அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர். ஆனபடியால் நீங்கள் அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பவுலுடைய இந்த வார்த்தை நாம் எப்படி செய்வேன்னா, நடுவில் இருந்து, அதாவது அவர்கள் நடுவில் இருந்து, நம்ம சுற்றி இருக்கிற நாம் எங்கே வாழ்கிறோமோ அங்கே அவர்கள் நடுவில் இருந்து நாம் என்ன பண்ணோமா பிரிந்து போக வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்ல வார்த்தைகளை ஒரு 7 காரியங்களை இந்த அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கார். நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறோம். அவர் என்ன ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறாருன்னா, நீங்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அது பால் சேஸ் லிசன் டு மை அட்வைஸ். அதாவது பால் சொல்ல, என்னுடைய அறிவுரைக்கு, என்னுடைய வார்த்தைக்கு, அந்த வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். பால் சேஸ் லிசன் டு மீ. அவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனை அதை நம்ம கேட்டு நடந்தால் நிச்சயமாகவே இந்த உலகத்தினுடைய ஆக்கினைக்கு நம்ம தப்பித்துக்கொள்ளலாம். அவருடைய ஆலோசனை என்ன அப்படின்னு 2ஆவதாக சொல்ற 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அவர் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு நம்ம சரிப்படுத்திக் கொள்வோமானால், பால் சேஸ்
டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். இன்றைக்கே நீ ரட்சிக்கப்படுவ. நம்ம எப்படி ரட்சிக்கப்படணுமா? தினந்தோறும் ரட்சிக்கப்படணும். நம்ம வேதம் சொல்லுகிறது, நாம் அனுதினம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் முடிவு பிறந்து ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் கடைசி வரை ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ரட்சிப்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்துலேருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த உலகத்தில் எங்கேயுமே சிக்கிக்கொள்ளாதபடி காப்பாற்றப்பட்டுக்கணும். அதனால் நம்ம கடைசி காலத்தில் வரைக்கும் போகுவதற்கு அவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆலோசனை கேட்டு மனம் திரும்பினா இன்றைக்கே நீ ரட்சிக்கப்படுவா என்று சொல்லி. அதுதான் பவுலுடைய மூணாவதாக ஒரு வார்த்தை சொல்வது. நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர் சொல்ல பாருங்க, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயாயும் எங்களுக்கு தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இது வந்து ஃபால்ஸ் சப்மிஷன் சொல்றாரு. அவர் தன்னை ஒரு முன்மாதிரியாக வைக்கிறாரு. என்னால் யாருக்கு இடையில வரக்கூடாது. சில சொல்லுமா, உன்னால் தான் நான் இடரிட்டு போகிறேன் அப்படின்றாங்க பாருங்க. அது மாதிரி என்னால் யாருக்கு இடரில் வராது, நீ தான் என்னை இடரலுக்கு நடத்துகிற. சில சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க இடரில் மாத்திரம் இல்லை, அவங்க கூட இருக்கிற இடரலுக்கு நடத்துவாங்க. இப்போது பவுல் சொல்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணோன்னா யாதொன்றிலும் இடரல் உண்டாகாமல் எல்லா விதத்திலையும் எங்களை தேவ விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி அவருடைய சப்மிஷன். அந்த நம்ம அதே போல் நாங்கள் எப்படி நான் அர்ப்பணிக்கிறோனோ அதுபோல் நீங்கள் என்ன பண்ண, உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். என்னால் இடல் வரக்கூடாது, என்னால் இடல் வரக்கூடாது சொல்லி நம்ம எல்லாருக்கும் அது நான் கர்த்தருடைய பிள்ளை என்று அவர் சொல்ல, தேவ ஊழியர்கள் விளங்க பண்ணுகிறேன்றார். நம்ம தேவ ஊழியராக விளங்க பண்ண, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணலாம், விளங்க பண்ணலாம். அவருடைய சப்மிஷனை கொடுத்தது. நீங்கள் 6லேருந்து 10 நேரில் வீட்டில் வாசினா பால் சஃப்ரிங். அவரில் அதில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவருடைய பாடுகளை அந்த 6லேருந்து 10 வரைக்கும் விவரிப்பார். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் 10 மாத்திரம் வாசிப்போம். துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களுக்காகவும். இவங்களை பார்த்தா துக்கப்படுறவங்க அப்படின்னு மற்றவங்களாம் பார்க்குறாங்களாம். ஆனால் அவர் எப்படி இருக்காராம், எப்போதும். சில பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க, மற்றவங்க பார்க்கும்போது துக்கமாக இருப்பாங்க. ஏன்னா ஏதோ அப்படி இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறது, மற்றவங்க பார்க்கும்போது நான் துக்கமாக இருக்கும்போது தெரிஞ்சாலும், ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷமாக தான் என்னை காண்பிக்கிறேன். அவன் நினைக்கிறான் நான் ஏதோ இயேசுனால கஷ்டப்படுறேன், இயேசுனால துக்கப்படுறேன், இயேசுனால இவ்வளோ வெறுக்கப்படுகிறேன் இப்படிலாம் சொன்னால் பரவாயில்ல, இயேசுனால இவ்வளோ பாடுபடுறேன்லாம். ஆனால் நான் அது நான் என்ன இருக்கிறேன், இயேசுனால சந்தோஷப்படுகிறேன். சொல்கிறது, நான் என்ன பண்ண எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறாகவும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறாலும். வாசிங்க. தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாக. பாருங்க, அவர் தரித்திரர், சாப்பாடு கூட இல்லையா அவனுக்கு, பணம் இல்லையா அவனுக்குன்னு அதை பார்த்தாலே ஒரு தரித்திரன் அப்படின்னா கூட. ஆனால் அவர் சொல்றாரு, நான் தரித்திரனாலும் பரவாயில்ல, ஆனால் என் மூலியமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுவதனால அநேக தரித்திரர்களை ஐஸ்வர்யனாக்குகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்க? இதாங்க சத்தமே காணும். நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவான் தாங்க. நம்மளாம் ஆசிரியர். ஒரு காலத்தில் தரித்திரமாக இருந்தோம், ஏழையாக இருந்தோம், ஒரு வசதி இல்லாமல் இருந்தோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை தொழுது கொள்ள யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தனானார். அவரை நம்ம தொழுது கொள்ள ஆரம்பித்த உடனே அந்த ஐஸ்வர்ய இயேசு நம்மளை என்ன பண்ண ஆசீர்வதித்தார். நம்ம குணத்தில் ஐஸ்வர்யம் ஆகிக்கிறாங்க, பணத்தில் இல்லை கூட, முதல்ல குணத்தில் ஐஸ்வர்யம் ஆகிக்கிறாங்க. நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு நம்ம தரித்திரை ஆண்டவர் ஒரு நாளாக யாராவது பட்டினி போட்டிருக்காரு ஆண்டவர்? அவர் பட்டினி போடவே மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கும் ஒரு நன்மை. உண்மையாக அவரை தேடுவோமானால் நமக்கு ஆண்ட ஒரு நன்மை குறைப்போ சொல்கிறது, அநேகர் என்னை வந்து தரித்திரர் எண்ணப்பட்டாலும், ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா அநேகர் ஐஸ்வர்யனாக்குறவனாக காணப்படுற. அப்புறமா இருக்க ஒன்றுமே இல்லாதவனாய் பட்டாலும் எதுவுமே இல்லைனா எல்லாம் எனக்கு இருக்குயா, எல்லாம் எனக்கு இருக்கு. சில நான் எதாவது இருக்கா? ஆமாம், வீட்டில் இருந்து எவ்வளோ நாள் ஆகுது, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்கிறார், எதுவுமே இல்லைன்னா கூட எல்லாமே இருக்குது. சுந்தரையா காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஹவுஸில் திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துச்சு. இப்போது சாப்பாடே இல்லை 3 நாள். அப்போது என்ன பண்ணார், ஜபம் பண்ண சொல்லிட்டார். ஜபம் பண்ணுங்கன்ட்டார். ஃபாஸ்டிங் இல்லை, ஜபம் பண்ணுங்கன்ட்டார். ஏன்னா சாப்பாடு இல்லை. அவர் ஒரு ஃபோன் பண்ணால் விசுவாசியில் கொண்டாந்து கொடுத்துடலாம். ஆனால் அவர் யாருக்குமே காமிச்சிக்கல.
3 நாள் அவர் சாப்பாடு இல்லாமல் பிரேயர் ஹால் இருந்தது யாருக்குமே காமிச்சல. உள்ள இருக்கிற இன்மெட்ஸ் எல்லாருமே வாயை தரக்கூடாதுட்டார். ஜபம் பண்ணும், கர்த்தர் கொடுத்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா சாவும். அப்படிதான் தாமஸ் ராஜகன் ஊழியத்தில் விட்டார். கர்த்தர் கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா இங்கே இருந்து சாப்பிடு போல. அவர் அந்த மாதிரி கடினமான விசுவாசத்தை கொண்டவர். ஏன் ஆண்டவர் நம்மளை பட்டினி போட்டார்னு விட்டார். 3 நாள் ஒரே ஜபம் தான், ஒரே ஜபம். அப்போது செல்லையா பாஸ்டர் பாத்ரூம் போகும்போது அங்கே ஜபத்தை பாட்டு, ஆண்டவரே அனுப்புவோம், ஆண்டவரே தாங்க, இந்த உடனுடையெல்லாம் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே கொடுங்க, ஏதாவது ஒரு விசுவாசி அனுப்புங்க, ஏதாவது ஒரு காக்காவை போடுங்க, ஏன்னா காகத்தை கொண்டெல்லாம் பூசி தெரியும் சொல்லி ஒரே ஜபமா. அது டெட் எண்ட். அந்த சந்து பார்த்தீங்கன்னா 71 பஷாக் ரோட்டில் வந்து அது ஒரு முட்டு சந்தை. அது அப்போது ரோட்டில் ஒரு காக்கா செத்துக்கு வந்தது. இவங்க காகத்தை அனுப்பணும், எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு காக்காவை பார்த்துட்டு, காக்கா தான் இதை நான் அனுப்புறேன்னு தூக்கி போட்டானா, என்னத்த காக்காவை தூக்கி போட்டானா. உடனே கரெக்டாக செல்லையா ஃபஸ்ட்டு போகும்போது தொப்புன்னு விழுதான். பார்த்த உடனே இவர் பார்த்துட்டு நேராக சுந்தரையங்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி காக்காவை தூக்கி போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, சோத்திரையா, ஆனால் அந்த காக்காவில் ஒரு வித்தியாசம் பார்த்தேன், தொண்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா. அவர் சொன்ன அர்த்தம் பாருமையா, ஆண்டவர் ஏதாவது வச்சு அனுப்பிச்சிட்டு போகிறாரு. அர்த்தா தங்க செயின், தங்க செயின் அப்படியே துக்கா உள்ள அது முழுகி செத்து போயிருக்குது. அடுத்து செயின் எடுத்தான். இல்லையோ சொல்ல மாட்டீங்களே, பிரேயர் ஹாலில் அன்றைக்கி என்ன தான் சரியான சாப்பாடு தான். உடனே அதை விற்று கத்த நம்மளே. அவன் சொன்னான், காக்கா தானே, நான் செத்த காக்கா தூக்கி போட்டான். ஆனால் ஆண்டவர் அதுக்குள்ளே என்ன வச்சுருந்தாரா, தம்முடைய ஊழியக்காரங்களே போஷிக்கிற. இப்போ அதுங்க முறுமுறுக்கல, அவங்க தான் டெஸ்ட்டு. இப்போ எதுவுமே இல்லைன்னா கூட எல்லாமே இருக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, சோத்திரம் தான், துதி தான், ஜபம் தான். சில பேர்ல கொடுத்தா ஆண்டவர் தேடுவாங்க, கொடுக்கலன்னா ஆண்டவர் அவங்கள தேடணும். சொல்லுங்க, கொடுத்தா ஆண்டவர் அவங்க தேடுவாங்க, கர்த்தர் கொடுக்கலன்னா அப்புறம் ஆண்டவர் அவரை தேடுவார், எங்கடா காணோம் எங்கடா காணோம். அதுபோல் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே இல்லைனாலும் இருக்கிற போல இருக்கணும். ஆமே, மனரம்யமாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்ல அவருடைய பாடுகளை விவரிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வந்து 11-12 நீங்க வாசிங்கன்னா, பால் ஸ்பீக்ஸ் டு கொரிந்தியர். என்னன்னா வாசிங்க, 11-12 வாசிங்க. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. பாருங்க, சொல்றாரு, இவங்க கொரிந்தியர்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் பாலுக்கு ரொம்ப நெருக்கம். யாருக்கு? பாலுக்கு ரொம்ப நெருக்கம், பால் ஊழியக்காரர் ரொம்ப நெருக்கம். ஆனால் பவுல் சொல்றாரு, நீ நெருக்குன்னு சொல்லுகிறப்பா, ஆனால் ஏன் உள்ள என்ன இல்லை, உங்கள்கிட்ட நெருக்கமா இல்லை. ஏன் உங்கள்கிட்ட ஏன் உள்ள நெருக்கமா இல்லைன்னா, நீ என்னுடைய ஆலோசனையை கேட்கறது இல்லை, நீ சத்தியத்தின்படி நடக்கிறது இல்லை, நீ வந்து அதனால நீ சொல்லிக்கலாம் நான் நெருக்கணும், ஆனால் நான் உன்னோட நெருக்கம் இல்லைன்னு சொல்லி அவரோட பேசுறது நம்ம பார்க்குறோம். நீங்கள் 13-16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தோம்னா, அதில் 13 வாசிங்க. அதில் Paul says, Father concerning you as a child. ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைகளோடு சொல்லுவோம், அது போல நான் சொல்றது. வாசிங்க, 13 வாசிங்க. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகளுக்கு சொல்லுறது போலன்னா அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு சொல்லுங்க? ஒரு தகப்பன் ஸ்தானத்தை எடுக்கிறார். தகப்பன் ஸ்தானத்தை எடுத்து அவர் ஆலோசனை கொடுக்குறாரு. ஒரு தகப்பன் ஸ்தானத்தை எடுத்து அவர் என்ன பண்ணாரு, மனம் திரும்பி இன்னைக்கு ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்றாரு, குணப்பட்டு. அவர் தகப்பன் ஸ்டாண்ட் எடுத்து என்ன சொல்றாரு, என்னை போல நீங்க அர்ப்பணிங்கன்னு சொல்றாரு. ஒரு தகப்பன் ஸ்டாண்ட் எடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, என்னை போல பாடுபடுங்க, நான் என்னுடைய பாடுகளை பாருங்க, ஆனால் அவர் வெளியே காண்பிக்கல. தகப்பன் ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாரு. ஒரு தகப்பன் ஸ்டாண்ட் எடுத்து என்ன சொல்றாரு, அவர் புத்தி சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 14 வருஷம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோட பிணைக்கப்படாது இருப்பதாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. அப்போ என்ன சொல்றேன்னா, நீ எதுலேருந்து பிரிந்து புறப்பட வேணும், எது நடுவுன்னா வந்து சொல்லுவானுங்க, வந்து கூப்பிடுவானுங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீ சொன்னோம், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, அங்கேருந்து பிரிந்து வரணும், அங்கேருந்து பிரிந்து வரணும். இந்த ஒரு முறை தானே அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உலகத்தில் எந்த காரியமானாலும் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாம் எங்கே தான் இருக்கிறோம்னா அவிசுவாசிக்கு மத்தியிலே வாழ்கிறோம். ஆனால் நாம் வந்து விசுவாசிகளாக நம்மை காண்பித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மளை அவிசுவாசி மத்தியிலே நம்மளை வாழ்கிற நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக
நாம் என்ன பண்ணோம், அவளை விட்டு பிரிய வேண்டும், கலக்க வேண்டும். அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும். பாருங்கள், அவர் சொல்வார் 15 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசத்துடைய விசுவாசிக்கு பங்கேதுன்னு சொல்லுகிறார். அதனால் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அவிசுவாசோட இணையக்கூடாது. சொல்லுங்கள், பார்ட்னர்ஷிப் ஆகவே கூடாது. அது அது அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காது. அவன் ஒரு வழியில் போவான், அப்புறம் அங்கே எல்லாமே என்ன நடக்கும், நமக்கு 3 பண்டிகை தான், அவங்களுக்கு நிறைய பண்டிகை இருக்கும். அப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்கான. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை கொண்டு ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அவனை கொண்டு செய்வார். யோசேப் பெரியான எக்ஸாம்பிள் பார்த்தா, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். போர்த்திப்பா அவருடைய வீட்லேயும் ஆசீர்வதித்தார், போர்த்திப்பா உண்டான வெளியும் ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய யோசேப். உங்கள் கையில் ஆண்டவர் உங்களை தான் ஆசீர்வதிப்பார். அதனால் யாரோட இணைந்து செய்யணும் அப்படின்லாம் இணைந்துலாம் செய்யணும், கடைசியில் மனஸ்தாபத்தில் முடியும், லாஸ்ட்டில் முடியும். அதனால் யாரோடையுமே இணையக்கூடாது. கர்த்தாவே எனக்கு நீங்கள் கொடுங்கப்பா, கொடுத்தா நான் செய்கிறேன், என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, ஆண்டவர் நீங்கள் அவரை பார்ட்னராக சேர்த்துக்கணும். நீங்களே எனக்கு பார்ட்னருங்க, எனக்கு எந்த பார்ட்னரும் வேணாம். நான் சொல்ல பாருங்க, ஈவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இணைந்தோம்னா பின்னாடி க்ளோஸு வேறு மாதிரி போயிடும். அதனால் யாரோட இணையவே கூடாது. நம்ம ஆவிக்குரிய இதில் கர்த்தரும் நீங்களும் தான். யாரோட தான் இணையணும்? கர்த்தரோடு இணையணும். கர்த்தரோடு இணைந்து நம்ம செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்கள் உலகத்தில் பார்ட்னர் சேர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க? கை தூக்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் உலகத்தில் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து என் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கவே முடியாது. உலகத்தான் பார்ட்னர்ஷிப் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒத்து போவோம். உலகத்தின் ஆவியோட உலகத்தின் ஆவி செத்திடும். ஆனால் நம்முடைய ஆவியும் மாம்சமும் ஒருபோதும் ஒத்து போகாது. இந்த ஆவி எப்போதும் மாம்சத்தோட போராடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரியெல்லாம் வந்தால் நம்ம யாருமே சேர்க்காம, நம்ம அதில் யாரோடு இணையாமல் நம்ம என்ன பண்ணோமா, பிரிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசம் நமக்கு பங்கேது என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஆலோசனை, ஒரு தகப்பனை போல சொல்கிற ஆலோசனை வாசினா, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாருங்க, அவர் சொல்லுறது என்ன, நம்ம எல்லாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். அவர் கொடுக்குற ஒரு தகப்பனாய் கொடுக்குற ஆலோசனை, நம்ம எல்லாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோம். ஆகையினால நம்ம தான் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயம், நமக்குள்ள பசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர் அப்படியாக நமக்கு சொல்லுகிறாரு. ஆகையினால நம்ம யாரோடு இணைந்து விக்கிரக சம்பந்தம் யாரோடு இணையாமல் நம்ம எப்பவுமே பிரிந்திருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லி, அதனால தான் அடுத்தவர் சொல்றாரு, ஆனபடினால் நீங்கள் அவர்களிலிருந்து புறப்பட்டு பிரியணும். நமக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கணும். ஊரோட ஒத்து போகணுவாங்க, நம்ம ஊரோட ஒத்து போய் வாழ்கிறாங்க அல்ல. சரி சொல்லுங்க, எல்லாம் ஒத்து போங்க, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்தோத்திரம். ஆனால் சீக்கிரம் எப்போத்துலேருந்து நம்ம பக்கம்தான் கொண்டு வரணும் தவிர நம்ம ஒரு பக்கமோ அவங்க பக்கம் போகக்கூடாது. ஏன்னா அந்த பக்கம் போனோம்னா அது நரகம், அந்த பக்கம் போனோம்னா அது அழிவு, அந்த பக்கம் போனால் நம்பிக்கை இல்லை, அந்த பக்கம் போனோம்னா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால் நம்ம இந்த பக்கம் என்ன இருக்குது? சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. இந்த பக்கம் தான் அவங்கள கொண்டு வரணும். இது என்னைக்குன்னா உங்களுக்கு தகுட்டு இருக்கா? இது என்னைக்குன்னா உங்களுக்கு வறண்டு இருக்கா? இது என்னைக்குன்னா உங்களை கைவிட்டு இருக்கா? இது என்ன உங்களை வெக்கப்பட்டிருக்கா? நாங்கள் சத்தமே காணோம். இந்த ஆண்டவர் இயேசு உங்களை என்னையா வெக்கப்படுத்திருக்காரா? இயேசு உங்களை ஏதாவது கைவிட்டிருக்காரா? உங்களுக்கு சமாதானம் குறைப்பட்டிருக்கா? சந்தோஷம் குறைப்பட்டிருக்கா? உங்களை ஆண்டவர் எப்படி இன்னைக்கு ஜீவனாக இருக்கிறீங்க, நம்பிக்கையாக இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தை நம்ம கத்த தந்திருக்காரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தந்திருக்காரு, உலக ஆசை கத்துருக்கு. அப்போது இதுக்கு நேரம் தான் அவங்கள குறையணும். அவங்களுக்கு இது தெரியல, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே தான் அவங்கள கொண்டு வரணும் தவிர அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. ஸோ அப்போ இதுக்குள்ளே வந்த ஆஹா இதான் ஒரு ரகசியமா, இதில் இவ்வளோ இருக்க, இவ்வளோ சந்தோஷம் இருக்க, இவ்வளோ சமாதானம் இருக்க, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவனை மனக்கங்கள் திறந்து அவங்க ஆசீர்வாதப்படுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆனபடினால் என்று சொல்லி அப்படியேப்பட்ட விட்டு பிரியணும். அதேபடியே பிரியணும், அவருடைய ஐக்கியத்தை விட்டு பிரியணும். அந்த உங்களை தவறான பாதையை கொண்டு போனால் அவங்களோட இணையக்கூடாது, பிரியணும்.
ஏன்னா அதுதான் நம்ம எடுக்கிற ஸ்டாண்டு, நீங்கள் அதுதான் எடுக்கிற உறுதி. அப்போ அவங்களோட நம்ம இணையாதபடி பிரிந்து, அப்போ நீ சொல்லலாம், ஏன்னா இல்லை உன்னோட நான் சேர முடியாது, நீ என் வழிக்கு வா அப்படின்னு நம்ம சொல்லணும். நீ என் வழிக்கு வா, இல்லைன்னா உன் ஐக்கியம் எனக்கு தேவையில்லை, உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை, நல்லா இருக்கியா நல்லா இரு, அவ்வளோதான். அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது எப்போ இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதனால் சிலெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கொலாவி, ஏன் நன்மை, என் உயிர், என் தோழன் அப்படி இப்படின்னு வாங்க. அதெல்லாம் இல்லை, நீ எனக்கு எதிரிடா, நீ என் தோழன் இல்லை அப்படியே சொல்லுவேன். நான் உன்னோட ஒத்து வர மாட்டேன். நீ ஏதோ நண்பன், ஓகே, உன்னை நேசிக்கிறேன், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அந்த ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான், அதோட இரு, நீ நல்லா இரு, உனக்காக நான் ப்ரே பண்ணுறேன், ஏசு உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் நான் வாழ்ந்து நம்ம பிரிந்து காணப்பட வேண்டாம். நான் கர்த்தருடைய பிள்ளைகளோட தான் இருப்பேன், தேவனுடைய ஆலயத்தில் இருப்பேன், நானே ஆலயம், என்னுள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், அவருடைய ஜனம் என்று அறிக்கை. அதுதான் அவருடைய சொல்ல ஆலோசனை. அதனுடைய விளைவு என்னென்னா, பால் சொல்கிறாரு, பவுல் செப்பரேட்ஸ் யூ ஆஸ் எ காட் சில்ட்ரன். 18 பார்த்தீங்கன்னா, அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்தை இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள் எப்படி இந்த ஆலோசனையாக கேட்டு இதுபடி நடந்தோம்னா நம்ம யாருடைய பிள்ளைகள் ஆகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய குமாரத்தை, ஜனம் அல்ல, ஜனத்துக்கும் குமாரனுக்கும் குமாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு ஒரு இது கேட்பாங்க பாரு, இதெல்லாம் யாருங்க? இல்லை எங்கள் ஜனங்கன்னுவாங்க. இதெல்லாம் யார்? இதெல்லாம் ஏன் ஜனன்னுவாங்க. உங்கள் ஜனமா? யாரும் கன்சிடர் பண்ணாங்க. அதே இது யாருங்க? நான் இது என்னுடைய பிள்ளை அப்படின்னா உடனே உங்கள் பிள்ளையா, இது என்ன மகள், உங்கள் மகளையா, கிட்ட வருவாங்க. கிட்ட வந்து உங்கள் மகளையும் பேசுவாங்க, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பொதுவாக ஜனம் அப்படின்னா உங்கள் ஜனமா அப்படின்வாங்க. நம்ம ஆண்டவர் ஜனமா இல்லை, மகனாக மகளாக. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இதெல்லாம் விட்டு பிரிந்து இருக்கும்போது எப்படி இருப்பீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குமாரனாக. எவ்வளோ பேர் பாக்கியம் பாருங்கள். நமக்கு ஆண்டவரை நம்ம விசுவாசித்த போது யோவான் 1:12 நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அத்தனோட பிள்ளைகள் அதிகாரம் தந்திருக்கிறார். நமக்கு இருக்கிற அதிகாரம், ஆண்டவர் பேய் மேல அதிகாரம், வியாதி மேல அதிகாரம், நமக்கு இந்த உலகத்துல எல்லா மரணத்துக்கு மேலே நமக்கு அதிகாரம் இருக்குது. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தன்னுடைய மகனாக மகளாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, நீ பிரிந்து வாழ்ப்பா, நீ எப்படி காணப்படுவேன்னா ஆண்டவருடைய மகனாக மகனாக சொல்லுவோமா. முதல் குறிப்பு, நீங்க அவங்க நடுலேருந்து புறப்பட்டு பிரிந்து போய், அப்படி புறப்பட்டு பிரிந்து போவதால் என்ன ஆசீர்வாதம்னா கர்த்தருடைய மகனாக மகளாக. இந்த உலகத்தை நான் யாரு? நான் பிரிந்து வந்ததேன், பிரிந்து போனேன், ஆனாலும் பிரிந்து தான் வாழ்கிறேன். எந்த உலகத்தோடு எல்லாமே பிரிந்து வாழ்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? நான் யாருக்கு மகனாக மகளாக இருக்கிறேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டுடைய மகனாக மகளாக. ரெண்டாவதாக வேகமாக நான் கடந்து போகிறேன் பாருங்க. நீங்கள் என்னோடு கூட எபிரியர் 11:8 புதிய ஏற்பாடு 308 பக்கம் 11:8 வாசிங்க. எபிரியர் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, இங்க ரெண்டாவது குறிப்பாக என்ன? ரெண்டாவது குறிப்பு என்ன? விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போ. விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போ. சிலருக்கு விசுவாசம் கிடையாது, விசுவாசிக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, புறப்படவும் மாட்டாங்க. இந்த 3 காரையும் செய்வாங்க. ஆனால் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், புறப்பட்டு போனான். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியங்களை சொல்வாரானால், காரியங்களை ஆண்டவர் உங்கள் மனதில் ஏவாரானால், ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியங்களை உங்களுக்கு புதிதாக கொடுப்பாரானா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய என்ன? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அது கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியணும், ரட்சிப்புக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவர் வழி நடத்துறதுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் உங்களை நடத்துறதுக்கு சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து நீங்கள் புறப்பட்டு போனீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக அவங்க என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அவன் என்ன பண்ணான்னு அது அவர் எபிரேயரில் சொல்லப்படுற விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். சில பார், முதல்ல நீ வழியை சொல்லுப்பா, முதல்ல நீ நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது எனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா, நீ முதல்ல
இதுக்குனால எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன லாபம், இதெல்லாம் சொல்லுப்பான்னு எல்லாம் கேட்டு தான் போவோம். இவருக்கு எதுவுமே இல்லை, பார்க்கல, அறியல, போல. இதுக்கும் யாரும் இதுக்கு முன்னாடி போனது இல்லை. ஆனால் அறியாத இந்த காலத்தில் அவன் இன்னும் பாருங்க, நான் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தர் கூப்பிட்டோன்னே என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆண்டவரே நடத்திட்டான் பாரு. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அல்ல, அவர் மேலே விசுவாசம், கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க. உங்கள் வாழ்க்கையில் பதறவே மாட்டீங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம். எந்த காரியமானாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். எல்லா காரியம் விசுவாசி. ஆண்டவரே கர்த்தாவை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, கர்த்தாவை நீங்கள் என்னை எப்படியாவது நடத்துங்க, செய்யுங்கன்னு பாருங்கள். நான் வேதத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 12 பேஜ் நம்பர் 12, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 11:31 வாசிங்க. பேஜ் நம்பர் 12, 11:31 வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவளுடைய ஊர் என்கிற கல்தேயரோட பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். பாருங்க, அங்க எங்க போகணும்னு புறப்பட்டார் அவரு. கானான் தேசத்துக்கு போக அவங்க புறப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்தாங்க. ஆனால் அவங்க போகணும்னு நினைச்ச இடம்னா அவர் கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். ஆனால் புறப்பட்டு போன இடத்துல அவர் இறந்துட்டார். அப்படியே அங்கேயே ஃபாதர் கனாட் கோ, அவரால் தகப்பனால் போக நினச்ச இடத்துக்கு போக முடியல. ஏன் அவரால் போக முடியல அப்படின்னா, சில நேரத்தில் பாருங்களேன், நம்ம ஆண்டவர் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் போகணும்னு நினச்சா போக முடியாது, செய்ய முடியாது. அதுதான் அவருடைய நிலைமை. அவர் போகணும்னு நினச்சாரு, போக முடியல. எப்படியா கானானுக்கு போக வேண்டியதுதான் பிரயாணம் புறப்பட்டது. ஆனால் போகிற வழியில என்ன, அவர் இறந்துட்டார். அவர் இறந்தோடனே தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணல, இப்போ நான் எனக்கு எதாவது ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கானான் தேசத்துக்கு போங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லி என்ன பண்ணல, அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களாம் அனுப்ப முடியாது, போக முடியல. இப்போ என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆண்டவர் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா விட போக முடியாது, அது முடியாது. ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. பாருங்கள், இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தன் தகப்பன் நினைச்சாரு, போக முடியல. தகப்பன் ஏன் போக முடியல, தேவன் இல்லாத வாழ்க்கை விக்கிரகாரில் இருந்தார். அவர் ரட்சிப்பு இல்லை, கர்த்தரால் நடத்தப்படாமல் இருந்தார். ஆனால் ஆபிரகாமை நோக்கி பாருங்க, 12:1 பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதான் சொன்னேன், விசுவாசத்தாலே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போ சொல்ற. நீ நான் காட்டுற தேசம் நீ போ அப்படின்னா பாருங்க. அவன் உடனே என்ன பண்ணான்னா, தன்னை போக ஆண்டவர் மேலே விசுவாசித்தான். எல்லாத்தையும் விட ஆயத்தமா இருந்தான். என்ன பண்ணா, எல்லாத்தையும் விட ஆயத்தமா இருந்தான். பாருங்க எப்படி விட பண்ணா, அவன் விசுவாசத்தாலே கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டு ஆசிர்வதித்தான். பாருங்க, நீங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை 2:3, ஆண்டவர் சொல்ற அவனை ஆசீர்வதிக்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு ஆமீசை கொடுக்குறார். இன்னும் அவன் ஆசீர்வாதத்தை பார்க்கல, இன்னும் அவன் சந்ததியை பார்க்கல, இன்னும் அவனுக்கு குழந்தை இல்லை, அவருடைய மனைவி மலடி என்று சொல்லப்பட்டிருக்கோம். பாருங்க, அந்த வசனம் பார்த்தோன்னா பாருங்க, எதுவுமே இல்லை, ஆனால் உன் சந்ததி இருக்கும், உனக்குள்ள ஆசைப்பட்டோம். ஒரே ஆசீர்வாதமான வார்த்தையாக சொல்கிறாங்க பாருங்க. சில கல்யாணம் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க, உன்னை நான் அப்படியே வச்சுப்பேன் இப்படி வச்சுப்பேன். கட்சியில் கல்யாணம் தான் தெரியும் எப்படி வச்சுக்கிறாருல்ல. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லுவார், அதே மாதிரி செய்வார் நம்முடைய ஆண்டவர். ஆமென். பாருங்க, அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி பெருகி இருக்கும், இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி ஆசீர்வாதமாக வார்த்தை சொன்ன ஆண்டவர் அப்படியே செய்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4-6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விட்டு புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கும். 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அவன் புறப்பட்டு விட்டு போனாங்க. போன உடனே ஆண்டவர் என்ன பண்ண, 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்துல
சேர்ந்தார்கள். காணாது. அப்போ ஆண்டவர் தன் தகப்பனால புறப்பட முடியல, ஆனால் ஆண்டவர் சந்தித்த ஒரு ஆபிரகாம் விசுவாசத்து கீழ்ப்படிந்து அவன் அறியாத இடத்த காணாத இடத்த கர்த்தர் போ சொல்ல போனா பாருங்க. அந்த தகப்பனால முடியாத யாரால முடிந்தது? ஆபிரகாமால முடிந்தது. காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் கர்த்தரை விசுவாசித்தார். சொல்ற பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க உங்க பிள்ளைகள் என்ன விசுவாசிக்கணும்னா, என் தகப்பனால முடியல, ஆனா என் தேவன் எனக்கு தகப்பனா இருக்கிறார், அவர் என்னை கொண்டு செய்வார். ஆமென். அவர் என்னை கொண்டு என்னை மாற்றுவார். இது அப்பா பெயிண்டர்னா பையன் பெயிண்டர் ஆகணும் அவசியம் கிடையாது. கரெக்ட் இல்லை? அப்பா பெயிண்டர் இருந்தால் பையன் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். அதனாலே நான் படிக்கலைன்னா நீயும் படிக்கலாம் அப்படி இல்லை. நம்ம ஐயோ என் பையன் அப்படி அல்ல. பையங்கள் இருக்கு விசுவாசம், பொண்ணுகள் இருக்கு விசுவாசம். எங்கள் அப்பா எப்படி வேணா இருக்கலாம், நான் எப்படி இருப்பேன், கர்த்தர் என்னை எப்படி இருக்கணும்னா அப்படி அந்த நிலையில வைப்பேன்னு சொல்லி, அதுதான் விசுவாசம். அவன் விசுவாசித்து தகப்பனால் போக முடிய இடத்துல அவன் போய் என்ன பண்ணான்? சுதந்திரித்தான். அது சொல்லப்பட்டிருக்கு. அவன் 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பை காட் இட் மேட் இட், ஆண்டவர்னாலே அது முடிந்தது. 7ஆம் வசனத்தை பார்த்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எல்லாமே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமை உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். நாட் ஒன்லி ஹிம், அவனுக்கு அவருடைய ஜென்ரேஷனுக்கே ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பேன், அவனுடைய சந்ததிக்கே கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்ம பெறுகிற ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்னா நம்மளுடைய சந்ததிக்கு போகணும். அல்லேலூயா. அது எங்கே இருக்குதுன்னா கீழ்ப்படியில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா விசுவாசத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னா சொல்லும் போது புறப்படணும். முதல்ல பிரியணும், நம்ம வாழ்க்கையில் பிரியணும். நம்ம எந்த ஒரு இந்த கூட்டாளிகளோடு இருக்கக்கூடாது, பாவத்துக்கு சேர்த்து கூட்டாளிகளோடு இருக்கக்கூடாது, பிரியணும். ரெண்டாவது நம்ம கீழ்ப்படியணும். எப்படின்னா விசுவாசத்தை கீழ்ப்படியணும். அப்போ ஆண்டவர் நம்மளை புறப்பட்டு போகும்போது நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். 3ஆவதாக ஒரு காரியத்தை சொல்ல முடிக்கிறேன் பாருங்க, என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 வாசிப்போம். பேஜ் நம்பர் புதிய ஏற்பாடு 47 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பாருங்க, 3ஆவதாக நீங்கள் புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய், ஆண்டவர் சொன்ன நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாகவும் சீஷராக்கி என் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் நாமத்தினாலே அவர்களுக்கு இது ஊழியம். நீ புறப்பட்டு போங்க அப்படின்னா ஊழியத்தை சொல்ல. அப்போ புறப்பட்டு போய் ஊழியம் செய்யணும். முதல்ல நான் சொன்னேன், நம்ம என்ன பண்ணோமா, நீங்கள் அவர் நடுலேருந்து புறப்பட்டு பிரிய வேண்டும், பிரிந்து போக வேண்டும். ரெண்டாவது சொன்ன, நாம் என்ன பண்ணோம், விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போக வேண்டும். கர்த்தர் எங்கே அனுப்பினாலும், கர்த்தர் கூப்பிட்டாரா திருந்தாரா அவரை விசுவாசிக்கணும். ஆண்டு கொண்டு போய் குழியில் தள்ள மாட்டார், அவரை விசுவாசிக்கணும். 3ஆவது சொன்னேன், நீங்கள் புறப்பட்டு போய் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியம் செய்யணும். அது ஊழியம் செய்யணும். கர்த்தர் ஆசை பாருங்க. அப்போது இங்கே வேதத்தில் காட்டுற பாருங்க, அப்போஸ்தலர் 11:25 பார்த்தீங்கன்னா 25-26 பக்கம் 178. அப்போஸ்தலர் 11:25-26 வாசிங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். போதும் பாருங்க. முதல்ல பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே சாட்சியாக ஊழியம் செய்கிறான்னு கண்டு அவன் ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறானே தெரியல. ஆனால் இந்த பர்னபாக்கு அவன் மேலே ஒரு என்ன வந்தது, சவுலை தேடும்படியான உணர்வு வந்து அவன் தேடி என்ன பண்ணானா, அந்த அவனை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் இருக்கு. பாருங்க, இந்த அனனியா தேடி பவுலை கொண்டு வந்து என்ன சபையோட இணைத்தான், பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தில் இணைத்தான். அந்த ஜனங்களோடு கூட சபையில் இருக்கும்போது நமக்கெல்லாம் இப்போ கிறிஸ்தவனு பேருக்கு போது முதல்ல யார் தான் அந்த பர்னபா கொண்டு வந்து பவுலை இணைத்து சபை ஒன்று கூடும் போது அவங்களுக்கு கிடைத்தது தான் அந்த பெயர். ஒரு சரித்திரமாக இதை யாராவது அழிக்க முடியுமா? அழிக்கவே முடியாது. இப்போ அவன் செய்த ஊழியம் என்ன, நீங்கள் புறப்பட்டு ஊழியம் போங்கன்னா காணாத பொண்ணை தேடணும், ஐக்கியம் இல்லாத தேடணும், சபையில் இணைக்காத பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு இணைத்தான். கத்தலாங்க என்ன பண்ண ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை நான் காட்டுறேன் பாருங்க. பவுல் ஒரு காரியம் செய்வார். 2 கொரிந்தியர் 2:13 எனக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் 246 வாசிங்க.
பக்கம் 202 கொரிந்தியர் 2:13. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு மக்தோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனான். இங்க என்ன சொல்றாருன்னா, என் சகோதரனை காணாதனாலே புறப்பட்டு போனான். தீத்துவை காணோம். அவன் ஏன் என்னாச்சு ஏதாச்சு ஏன் வரல, ஏன் ஐக்கியத்து வரல? அப்போ செல்ஃபோன் இல்லை. செல்ஃபோன் தான் ஃபோன் பண்ணி தீத்து எங்கே பாருக்க, ரொம்ப நாள் அவனை காணமே அப்படின்னு என்ன பண்ணலாம், பவுல் கேட்டிருப்பாரு. அப்போ டெலிஃபோன் கிடையாது, அப்போ ட்ரங்கால்லாம் எதுவும் கிடையாது. அந்த இதை வந்து ஏற்கனவே ஒரு 50 வருஷம், அதாவது இயேசு கிறிஸ்து பிறகு 55வது வருஷம் 56வது வருஷம், அதில் 70க்குள்ளே அப்படி இருக்கலாம். அப்போல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவருக்கு ஒரு பாரம் பவுலுக்கு. ஏன்னா அவரை ஒரு காலத்தில் தேடி சபையோடு இணைத்து பசு ஐக்கியத்தை இணைத்து இன்னைக்கு அவரு தேடுறாரு, என் குமாரனாகிய என் சகோதரனாகிய தீத்து காணலையே, சகோதரனை காணலையே. இன்னைக்கு சகோதரனை காணலன்னா சகோதரியை காணல, கணவரை காணலன்னா மனைவியை காணல. இல்லை நான் போகிறேம்மா, இல்லை அவர் உள்ளத்தில் தீத்தை காணும், சகோதரனை காணும் என்று சொல்லி சகோதரனை அவன் தேடணும். அதுக்காக என்னை விடுவீங்க, என்னை தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அவங்ககிட்ட விடுதலை கேட்பேன். என்னை தன்னை விடுவித்து கொண்டான். அந்த ஐக்கியத்திலேருந்து அந்த அவங்க செய்த ஊழியங்கள்லேருந்து ரிக்வஸ்ட் பண்ண, தயவுசெய்து என்ன பண்ணுங்க, என்னை விடுங்க, நான் என் சகோதரனை தேடணும். அவங்கள ஒரு பாரம் இருக்கணும். நம்ம என்னடா ஆளை காணமே, ஏன் இவர் பாருங்க, அவர் ஆவி சொல்ல பாருங்க, அவருடைய என் ஆவிக்கு அமைதல் இல்லாத இருந்தது. அவர் ஆவி உள்ள, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ தள்ளி, அவர் விட்டாலும் ஆவி விட மாட்டேன்தான். பவுல் விட்டாலும் சரி காண விட அடுத்தாலும் வந்துடுவாரு, சரி காண விட எல்லாரும் 2 வரைக்கும் சொன்னது இல்லை. ஆனால் ஆவி இல்லை, அமைதியிலே இல்லையா, ஆவி விட மாட்டேன், ஆவி அடிச்சுக்குதான், ஐயோ காணவே. அப்போ அந்த ஆவி அமைதியிலாகுதுங்க. அது பார்த்தா தான் அந்த ஆவி நம்ம சொல்லப்பா நான் பார்த்தேன், இப்போதான் என் ஆவியே அடங்குது அப்படின்றாங்க பாருங்க. போல அவருக்குள்ள அந்த பாரம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியனா என்ன, போய் எல்லாரையும் பார்த்து சுவிசேஷம் ட்ராக்ஸ் கொடுக்குது, அது ஒரு ஊழியம். நம்மளால காணாத இருக்கிறவங்க, ஐக்கியத்திலே இல்லாத எந்த ஒரு நானே ராஜா நானே மதியம் சுற்றிட்டு இருக்க கேஸ்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணணும், சபையோடு பசுத்தோட ஐக்கியத்தோட சேர்க்கணும். அது ஒரு ஊழியம். ஒருத்தர் வரலன்னா குடும்பத்தாரும் சரி சகோதரனும் சரி சகோதரனா நம்ம உள்ள என்னாச்சு ஏதாச்சு என்று சொல்லி அவங்களுக்காக உடனே ஃபோன் பண்ணி அவங்களை விசாரித்து ஏன் வரல, இந்த வாரம் அவங்கள காணுமே என்று சொல்லி விசாரிக்கணும். ஸோ அப்படி நாம் அவங்க மேலே கன்சோலேபிளாக இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் போதும்னு நினைக்கிறேன். 3 காரியங்களை சொன்னேன். 1, நாம் என்ன பண்ணோமா, புறப்பட்டு பிரிந்து போக வேணும். யார் நடுவில் இருந்து? பாவிகள் நடுவில் இருந்து, அவிசுவாசிகள் நடுவில் இருந்து, விக்கிரகங்கள் நடுவில் இருந்து நம்ம அதெல்லாம் விட்டு பிரிந்து நம்ம இருப்போமானால் நம்ம உண்மையாக யாருடைய பிள்ளைகளாக இருப்போம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போம். 2வதாக விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து புறப்பட வேண்டும். நான் புறப்படவே மாட்டேன், வீட்டிலே இருப்பேன். ஒரு வசனம் நான் பார்த்தேன், இயேசு தன் வீட்டை விட்டு புறப்பட்டு போனார். இயேசு மாத்திரம் வீட்டிலே இருந்தால் என்ன இருக்கும்? 30 வயசு வரைக்கும் வீட்டிலே இருந்தார். அப்போ செய்ய வேண்டிய கடமை. ஏன்னா யூதர் வந்து 30 வயது வரைக்கும் அவங்க எந்த டிசிஷன் எடுக்க முடியாதான். ஸோ இப்போ நம்ம 18 வயசில் டிசிஷன் எடுக்கலாம், 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கலாம், 18 வயசில் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ஆனால் அங்கே யூதரில் 30 வயசு. ஆனால் அவர் 30 வயசு வரைக்கும் வீட்டிலே இருந்தார். 30 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது அப்படின்னு வீட்லேயே அவர் இருந்தில்லை. வீட்டிலே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி நம்மளாம் இங்கே இருந்திருக்க மாட்டோம். அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு போனாராம். போனாதான்ப்பா படிக்க முடியும், போனாதான்ப்பா சம்பாதிக்க முடியும், போனாதான்ப்பா சாதிக்க முடியும், போனாதான்ப்பா கற்றுக்கொள்ள முடியும். ஃபீல்டில் போகாமல் வீட்டிலே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஃபீல்டு போகணும், அதனால் போக வேணும், விசுவாசத்தோடு போகணும். தடையை உடைக்க என் முன்பாக போகிறாரு, அதனால் நான் போவோம்ப்பா, அவர் எனக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார். விசுவாசத்தோட பாருங்க, இயேசு போனார். அது போல் விசுவாசித்து கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகணும். கர்த்தர் என்ன பண்ணுவாரா, தகப்பனால் சாதிக்க முடியாத நம்மளே கொண்டு கர்த்தர் சாதிப்பார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் அப்பா உலகம் முழுவதும் கப்பலில் போயிட்டு வந்தார். இயேசுநாதர் கல்லறையே பார்த்தாரு, அது இயேசுநாதர் கல்லறையெல்லாம் பார்த்துட்டு வந்தார். ஆனால் எல்லாம் உலகத்துலாம் பார்த்தீங்க, எங்களை அனுப்ப மாட்டீங்களாப்பா, எங்களை உலகத்தை அனுப்பலையே, எனக்கு அந்த வேலை ஏன் கொடுக்கலையே அப்படின்னு ரொம்ப நாளாக புலம்பிகிட்டே இருந்தேன் நான்.
நான் கஷ்டப்பட்ட காலத்தில், ரட்சிப்படாத காலத்தில் எங்கள் அப்பாட்ட பார்த்து புலம்புவேன். விட்டுட்டீங்களப்பா, என்ன ஒரு கப்பலுக்கு அனுப்பிச்சிருக்கலாமே உங்களுக்கு பதிலாக, அப்படின்லாம் நான் புலம்புவேன். அப்போ எனக்கு வயசு இல்லை, எங்கள் அப்பா வேலையை விடும் போது. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவர் என்னைக்கு என் தகப்பனாக எடுத்தோன்னா அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்ம விசுவாசத்தை கீழ்ப்படிந்து புறப்படுவோமானால் கர்த்தர் அவரு சாதித்த காலம் நம்மளை கொண்டு அதிகமாக சாதிப்பார். ஆமே. சந்ததி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். மூணாவதாக நம்ம புறப்பட்டு போய் ஊழியம் செய்யணும். யாரை தேடி கண்டுபிடிக்கணும், சபையோட இணைக்கணும், விசுவாச மக்களோட இணைக்கணும். அதே போல் வரலையா காணுமா நம்முடைய உள்ள என்ன பண்ணோம், ஆவி அடங்கவே கூட நம்ம அவங்களை கொண்டு வந்து அவங்கள சந்தித்து அவங்களுக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மணி 10 ஜெயன்னு ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோமா? எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கட்டிக்கொண்டே போக வேண்டும். ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறார். போன வாரமே நான் சண்டே முடிச்ச உடனே கேட்டாண்டு அடுத்த வாரம் என்ன பேசணும்னு ஆண்டு சண்டேவே எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த பாட்டு பேசணும். இந்த வாரமும் ஆண்டவர் கடைசியாக ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். அடுத்த வாரம் கடைசி வாரம் 5வது 6வது செய்தியை பேச போகிறேன். இதெல்லாம் எதுக்காக நான் யூடியூப்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போன வாரம் செய்தியை மாத்திரம் அப்லோட் பண்ணல. தயவுசெய்து இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 பார்த்து அந்த செய்தி ஒரு வசனத்தில் உள்ள இவ்வளோ இன்னும் இந்த அதிகாரத்தில் கூட நிறைய வசனம், அதை தொடர்ந்து அதிகாரத்தை நான் வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு. கர்த்தர் நம்மளோடு பேசி நம்முடைய ஆவிக்குரிய நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, அதாவது நம்ம வளர்வதற்கு, நம்ம புறப்பட்டு நம்ம கொழுத்த கண்டிப்பாக வளருவார்கள். நம்ம வளர்வதற்கான செய்திகளை கர்த்தர் தருகிறார். நம்ம வளர வேண்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஃபாதர் பெக்மன்ஸ்ல ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னா, சேனைகளா எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு, இந்தியாவின் எல்லையெங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். இது போற மாத்திரம் பாட்டி முடிப்போமா? சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு, இந்தியாவின் எல்லையெங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு, இந்தியாவின் எல்லையெங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. அவிட்ட
ஆண்டவர் சமூகத்திலே நான் சொல்றேன் பாருங்க, சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்ம ரட்சிக்கல. ஏதோ போறோம், வேலை செய்யறோம், படிக்கிறோம், குடும்பம், அதுக்காக கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் காண்பியதற்காக புறப்பட்டார், நம்மளை அழைத்தார். ஹல்லேலூயா. இந்த தேசத்துல ஏன் ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார் அப்படின்னா, நம்மளை எல்லாருடைய மகனாக மகளாக மாற்றுறதுக்காக தான். ஆதாம் நம்மளெல்லாம் பாவம் செய்து தேவனிடத்துலேருந்து நம்மளை பிரித்துட்டான். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து அவர் வீட்டிலேருந்து புறப்பட்டு போய் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்களை சொல்லி அழைத்து, அந்த அழைத்த மக்களுக்கு வாழ்வதற்காக அந்த பாவத்தை பிரிவாக இருந்த பாவத்திற்கு பாவ நிவாரண பலியை தன்னை ஒப்பு கொடுத்தார். நமக்காக மரித்தார், 3 நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொல்லி போன வார்த்தை, புறப்பட்டு போய் சகல ஜாசீஷனாக்க நான் உங்களோடு கொண்டு இருப்பேன். பரலோகம் போயிருக்கார். அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த இயேசு விசுவாசத்தை நம்ம ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தா அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்ம போய் நம்ம பிரிய வேண்டும், பிரிந்துதான் புறப்பட வேண்டும். எந்த காரணம் இல்லை, இது எனக்கு ஒத்து வராது, இது நான் செய்ய மாட்டேன், நான் இயேசுடைய பிள்ளை, நான் இயேசுடைய மகன் மகள் என்று சொல்லணும். சொல்லி நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை மகனாக மகளாக பார்ப்பார். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்னன்னா பிசாசு மகனாக பிசாசு மகளாக தான் இந்த உலகத்தில் இருப்போம். இன்னைக்கு யார் மகனாக மகளாக இருக்கிறீங்க? பிசாசு மகனாக இருக்கிறீங்களா? பிசாசு மகளாக இருக்கீங்களா? உங்களுக்காக ஜீவனை கொடுத்து தேவனோடு இணைத்த இயேசு கிறிஸ்துவின் மகனாக மகளாக இருக்கிறீங்களா? நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிறார், அவர் விருப்பம்லாம் நீங்க அவருடைய மகனாக அவருடைய மகளாக, அவர் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க செய்ய வேண்டும், உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்ற கர்த்தர் நடத்துகிறார். அவர் வல்லமை உங்களுக்காக இருக்குது, அவர் அபிஷேகம் உங்களுக்காக இருக்குது, அவருடைய அற்புதம் உங்களுக்காக இருக்குது, அவருடைய அதிசயம் உங்களுக்காக இருக்குது, அவருடைய வழிநடத்தல் உங்களுக்காக இருக்குது, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்காக இருக்குது. அதோட வேதனை கூட்ட மாட்டார். சுகமாய் வாழ்வதற்கு, சமாதானம் வாழ்வதற்கு, சந்தோஷமாய் வாழ்வதற்கு, பலனாய் வாழ்வதற்கு, ஜெயமாய் வாழ்வதற்கு, பயமே இல்லாம வாழ்வதற்கு இயேசுடைய மகன் மகளுக்கு மாத்திரம்தான் முடியும். இந்த உலகத்துல வேற எந்த, அவன் முதல் பிரதமருடைய மகனாக இருந்தாலும் அவனுக்கு நமக்கு இருக்கிற வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. அவன் பெரிய இந்த உலகத்துடைய தலைவனுடைய மகனாக இருந்தால் கூட நமக்கு இருக்கிற வாழ்க்கை அவனுக்கு கிடையாது. நமக்கு இருக்கிற இயேசு இலவசமாய் கொடுத்தார் அவருடைய சமாதானம், இலவசமாக கொடுத்த அவருடைய சந்தோஷம், இலவசமாக கொடுத்த அவருடைய ரட்சிப்பு, இலவசமாக கொடுத்த அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆவி, இலவசமாக கொடுத்த அவருடைய வார்த்தை. இது அவங்களால பெற்றுக்கொள்ளவே முடியாது. உலகம் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்களும் நாங்களும் மகனாக மகளாக இருக்கிற ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவர் விசுவாசிக்கும் போது நம்மளை நிறத்தை பார்க்கல, படிப்பை பார்க்கல, ஆண்டவர் நம்மளை மகனாக மகளாக பார்த்து நமக்காக ரத்த சிந்த அந்த அன்பின் தேவன் அவருடைய மகனாக மகளாக நம்ம ஏற்றுக்கொண்டாரு. அவரை விசுவாசித்து புறப்படுங்க, அவர் விசுவாசிங்க, கீழ்ப்படிங்க, விட வேண்டியதை விடுங்க, சரி செய்வதை சரி செய்யுங்க, எல்லாத்தையும் விட்டு விசுவாசத்தோடு உங்க வாழ்க்கையை தொடருங்க. அவர் எதெல்லாம் உங்க பெற்றோர் முடியாத காரியங்களோ கர்த்தர் உங்களை கொண்டு முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்க, அவரையே விசுவாசிங்க, அவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க மூலியமா உங்க சந்ததி ஆஸ்வதிக்க காரணமாய் கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்க, தேடுங்க, காணாதல போய் தேடுங்க, வராதல தேடுங்க. எந்த ஐக்கியம் இல்லாம சுத்துற தனிக்காட்டு ராஜாக்கெல்லாம் பிடிங்க, கர்த்தரோட இணைங்க, ஆத்துமாக்களை சேருங்க, கர்த்தருடைய சபைக்கும் சத்தருக்கும் ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய நிச்சயமாக ஆண்டவர் ஊழியம் செய்வர்களுக்கும் ஊழியம் செய்தாலும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தர் ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆவியானவங்களோடு இருந்து நீங்க செய்கிறலாம் உங்களை வாய்க்க பண்ணுவார். ஏன்னா நீங்க அவருடைய மகன், அவருடைய மகள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்க மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய சட்டைகள் ஆரோக்கியம் உண்டு. நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றில போய் வளர்வீர்கள். ஆவின அபிஷேகம் பயத்தை புறமாக்கும், பலனை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். எல்லா தேவையிலே கர்த்தரை சந்தித்து குறைவில்லாமல் நடத்துவார், நிறைவாய் நடத்துவார். அநேகரை உங்களை மூலியமாக ஐஸ்வர்யன் ஆக்குவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இருக்கும்.
அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதா, இந்த நாளில் தொடங்குற நேரம் முதல் மட்டுமாயி பசுத்தாவை எங்களோட இருந்து நடத்தி ஆண்டவரே பாடல் மூலியமா எங்களோட பேசினீர். நாங்கள் எடுத்த துதி ஸ்தோத்திர ஆராதனை அங்கீகரித்தீர். அந்த ஜபங்களுக்கெல்லாம் கேட்டு பதில் தந்தீரப்பா. போதும் வார்த்தை மூலியமா எங்களோட பேசி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நடுவிலிருந்து பிரிந்து போக வேண்டும் சொல்லியிருக்கீங்க. விசுவாசத்தால் கீழ்ப்படிந்து போக வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. ஊழியம் செய்ய போக வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தைப்படியே நாங்கள் செய்ய எங்களை ஒவ்வொரு கிருபை தாங்க. நாளை வந்தால் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. யூடியூப்ல பார்க்குற மரங்களை அப்படியே ஆசீர்வதிங்க. கொடுத்த காணிக்கை தரிசனமாலை ஆசீர்வதிங்க. இது போகும்போது கர்த்தர் என்னை போக சொல்லுகிறார், கர்த்தர் என்னை போக கர்த்தர் என்னை பிரிய சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்னை விசுவாச கீழ்ப்படிய சொல்லியிருக்கிறார், கர்த்தர் என்னை ஊழியம் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே போக கிருபை தருவீராக. எல்லா துதியும் கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு மேலும் என்னை கருத்தை வைத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாலமாகாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடு சகல பசுத்த கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புறப்பட்டு சந்தோஷமா சமாதானமா போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சண்டே கிளாஸ் இருக்கு, ஆகியனால தயவுசெய்து சகோதரிகள் கூட்டம் இருக்கு.